மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்ம மாம்சத்தில் தோன்றுகிற ஒரு ஆசை, இதை செய்திடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், குறிப்பாக திருமண விஷயமா இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் விருப்பம் நான் செய்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? வெளிநாட்டுக்கு போகிற பிரயாணங்களாக இருக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு ஆர்வத்தினால நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்கிற காரியமாக இருக்கலாம். மனுஷனுக்கு தோன்றுகிறதுனாலே நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அதன் முடிவு பயங்கரமானதாக, மோசமானதாக இருக்கும். எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புடுங்க. அவர் பேசுவார். அவர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர். இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2:20-27 ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு போதிக்கும், நம்மளை நடத்துமா. ரோமர் 8:1 அவர் நம்மை நடத்துவாராம். ஆகவே அவருடைய நடத்தலுக்கு விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை வழிகாட்டி, அது ஒருவேளை ஆரம்பத்தில் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அற்பமாக இருக்கும், அது விருப்பப்படாத மாதிரி இருக்கும். ஒரு வேலை, பெரிய வேலை வேணும்னு கேட்பீங்க, கர்த்தர்கள் சின்ன வேலையை கொடுத்துருப்பார். நல்ல அழகான குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபிச்சிருப்பீங்க, அது மோசமான காரியமாக உங்கள் பார்வைக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் முடிவு தான் ஆண்டவர் சம்பூரணத்தை வைக்கிறார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய ஆரம்பம் சம்பூர்ணமாக இருக்கணும், முடிவு எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு. அப்படி இல்லை. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தருக்கு இடம் கொடுங்க, அவருடைய சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற எல்லா முடிவுகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நல்லதா? கர்த்தருக்கு பிரியமா? தீர்க்கதரிசியுடைய ஆலோசனை பெற்றீர்களா? வேத வசனத்தின்படி நடக்கிறதா? கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா என்றெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதற்கு இது கூட தடையாக இருக்கலாம். நன்றியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.